ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய், ஐ எம் ரவி. இது நல்லா இல்லைல்ல? வேறு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரவி. இது என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம்னா உடனே குட்டி ஸ்டோரின்னு சொன்னோடனே இந்த மாடு இல்லை இந்த ஒரு ஊர் இப்படி ஆரம்பிப்பீங்களான்னு நினைச்சேன். இது என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது அனுபவங்கிறது கூட சொல்லலாம். இதனால் நான் எவ்வளோ இழந்தேங்கிறத சொல்லலாம். அந்த மாதிரி. ஓகே, அதாவது எல்லார் மாதிரி தான் நானும். பட் அந்த ஒரு விஷயத்தை தவிர. பேனோஃபோபியா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எனக்கே இந்த நோய் இருக்குங்கிற எனக்கே கொஞ்ச நாள் வச்சு எனக்கே தெரியல. அதாவது பேனோஃபோபியானா எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு ஆள். புரியுற மாதிரி சொல்லணும்னா, அண்ணா ஒரு அமெரிக்கன் கிளப்ண்ணா. ஃபஸ்ட்டு நான் தான் அந்த கடைக்கு போனேன். ஆனால் எனக்கு பின்னாடி வந்த அந்த 2 பேர் ஜாமான் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? வெளியே போனால் பயம், வீட்டில் இருந்தால் பயம், நின்னா பயம், உட்காந்தா பயம், யார்கிட்டயாச்சும் பேசினா பயம், யாராச்சும் பார்த்தா பயம், பார்க்கலனா பயம், தெரியாமல் கூட்டத்தில் இருந்தால் கூட பயம், என்ன பண்ணாலும் பயம் 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 பயம். ஆனால் அதுக்கப்புறம் நாள் ஆக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதுவே டிப்ரெஷனாகவும் மாறிச்சு. லாஸ்ட்டாக என் மென்டல் ஹெல்த்தையும் பாதிச்சுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. வாழ்க்கையை வெறுக்கிற அளவு பயம் வந்தது. அதுதான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பும். என் வாழ்க்கையவே ஒரு தப்பான பாதையில் வழி நடத்துனுச்சு. அது என்னன்னா, எனக்கு அந்த பயம் போனால் போதும்னு நினச்சேனே தவிர, ஆனால் இந்த பின்னால் வர சைடு எஃபெக்டை நான் யோசிக்க கூட இல்லை.
ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட் என் வாழ்க்கையவே மாற்றிருச்சு. அது என்னன்னா, அப்புறம் அந்த 5 வருஷம் நிறையா கஷ்டப்பட்டு, நிறையா இழந்து, சொல்லப்போனால் என் வாழ்க்கையவே தொலைச்சிருப்பேன். ஆனால் இப்போது பயங்கிறது எல்லாருக்குள்ளேயும் தாங்க இருக்கும். அது என்னைக்கு நம்ம உடச்சி வெளில வரோமோ அன்னைக்கு நம்மவும் மாறுவோம், நம்ம வாழ்க்கையும் மாறும். வாழ்க்கைங்கிறது அவ்வளோ அற்புதமானது. அதை பார்க்க நம்ம இருக்கணும். என்ன பண்ணுறது, ஒரு கை போன அப்புறம் தான் எனக்கே எல்லாம் புரியுது. எனக்கு வாழ ஆசை. உங்களுக்கு